ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்னதாக ஒரு மினி கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் A4 ஷீட் எடுத்து 8 பீஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ரோல் ஸ்டிக்காக நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷீட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கலர் ஷீட்டு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணுவோம்ல எப்போதும் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அழகாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப நல்லா மெல்லிஸாக டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நீட்டாக வரும். நான் ஃபஸ்ட் டைட்டாக பிடிக்காமல் விட்டுட்டேன். ஸ்கேனுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக வந்துருச்சு. நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா இந்த ஜாரோட ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அழகாக பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கம் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அழகாக ஸ்டிக் மாதிரி அதை நீங்கள் உருட்டிட்டு அப்புறமா நீங்கள் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்குமே பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க மாதிரி எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கம் போட்டு ஒட்டிட்டு அது நல்லா ட்ரை ஆக வைக்கணும். இது ட்ரை ஆகலைன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய போகிற இந்த கிராஃப்ட் ஸ்டிக் ஆகாது. நல்லா நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டிக் ஆகும். டைட்டாக ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக கம் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இதுக்கு மோஸ்ட்லி ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணாமல் ஃபெவிகால் இல்லை கேமல் பிராண்டு, அப்புறம் ஹாட் க்ளூ கன், ஃபெவி பாண்ட் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். இந்த ரோல் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட் தான். இது எல்லாருமே டக்குன்னு பண்ணிடலாம். நல்லா ட்ரை மட்டும் நல்லா பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்போ எல்லா ஸ்டிக்ஸையுமே நம்ம பண்ணிக்க போகிறோம். இல்லை உங்களோட ஸ்டிக் பண்ண முடியலை, அந்த ஜாட் குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஐப்பின்னு இல்லை குண்டூசி அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மெல்லிஸாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சி நம்ம ரோல் பண்ணால் கூட அது நீட்டாக லாஸ்ட்டில் ஃபினிஷ் நீட்டாக வந்துடணும். நம்ம பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராஸாக பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த லாஸ்ட்டில் நம்ம கம் போடும் போது ஒரு ரோல் மாதிரி வரும். இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கலாம். கம் போட்டு ஒட்டிட்டு கலர் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான், உங்களோட ஆப்ஷன் தான் அது. நீங்கள் எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டேன் நம்ம பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சேனலுக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக உங்கள் வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். உங்கள் வீட்டை ஃபுல்லாக கம் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டிங்கன்னா தான் நமக்கு அடுத்தது நம்ம செய்ய போகிற அந்த கிராஃப்ட் நீட்டாக இது நம்ம எந்த கம் போட்டு ஒட்டினாலும் நல்லா ஒட்டும். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா திரும்பி சொல்கிறேன், நல்லா காய வச்சுக்கோங்க. A4 ஷீட் எடுக்கும் போது எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்று சின்னது, ரொம்ப பெருசாக இல்லை இருக்கக்கூடாது. எல்லாமே மீடியமான சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம செய்யும் போது ரொம்ப தின்னாக செய்யணும். ஏன்னா நம்ம செய்யும் போது நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒட்டும் போது அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் சின்னதாக வரும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துச்சுன்னா தான் நம்ம ஈஸியாக ஒட்டலாம். இப்போ ஒரு மிடில் ட்ரையாங்கிள் மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம லாஸ்ட்டில் ஒட்டும் போது நல்லாயிருக்கும். நம்ம அதாவது இந்த ஸ்டிக்கர் நம்ம ரெடி பண்ணும் போதே
நல்லா இந்த நம்மளோட ஹேண்டால் நல்லா அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து நம்ம கம் யூஸ் பண்ணி ஒட்டணும். நம்ம கம் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம்னா சென்டரில் என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் டைட்டாக ஸ்டிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல 8 ஸ்டிக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து டூ ஸ்கொயர் தேவைப்படும். 2 ஸ்கொயருக்கு வந்து 4 தேவைப்படுறதுனால 4 8. அப்போ நம்ம 8 ஸ்கொயர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும்ல. இப்போ அதனால் 8 ஸ்டிக்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அழகாக எலாஸ்டிக்கி நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்லாம் இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நார்மலாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம செஞ்சு ஒட்டினாலே போதும். மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக பர்ஃபெக்டான சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இல்லை நான் நார்மலாக பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ நம்ம வந்து 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரையும் எடுத்துருக்கோன்னா அதே கண்டினியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மலாக ரஃபாக தான் நான் வந்து சென்டிமீட்டர் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி நம்ம 8 ஸ்டிக்ஸையுமே பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ஸ்டிக்கையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கம் வந்து நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணிடக்கூடாது. கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பேப்பர் இல்லை உங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை நம்ம பண்ணிட்டோன்னா மற்ற சைட் பேப்பர்ஸ்லாம் அது நீட்டாக ஒட்டாது. நீட்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும். இதே மாதிரி மொத்தம் நான் 8 பீசஸ் ஸ்டிக்கையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். எல்லாமே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சீக்கிரமாகவும் இது ரெடி பண்ணிடலாம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒட்டாத இடமும் நல்லா கம் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக ஒட்டிக்கும். இது எல்லாமே ரொம்பவே கொஞ்சம் சுலபமாகவே நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்தோன்னா சூப்பராக நம்ம எல்லா இதையும் நம்ம சூப்பராக பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து A4 ஷீட் நான் ஏன் எடுக்க சொன்னேன்னா A4 ஷீட் கலர் ஷீட்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதே நம்ம டிம்மி ஷீட் அந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும். அதனால தான் இதை எடுக்க சொன்னேன். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். லாஸ்ட் பீஸ் பேப்பர் இதுதான். இது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த ஸ்டிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதாவது இந்த கிராஃப்டை ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம நல்லா ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட அந்த லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக நம்மளால் வந்து சுற்றிகிட்டே வர முடியும். சுற்றும் போது நம்ம நேராக சுற்றக்கூடாது. கொஞ்சம் கிராஸாக லைட்டாக கிராஸாக சுற்றினா தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒட்டும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக தெரியும் ஸ்டிக்கு. இல்லைனா ரொம்ப வந்து ஷார்ட்டாக ஒரே இடத்துலையே நம்மளுக்கு வந்து ரோலிங்காக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லை இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சைடாக வச்சு நீங்கள் ரோல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பராக பண்ணிடலாம். இது வந்து சுலபமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 சைடுமே அன்ஈவனாக இருந்தது எனக்கு. நான் 2 சைடுமே மெஷர்மெண்ட் வச்சு நீட்டாக கட் பண்ணிட்டேன். 2 சைடு நம்ம சுற்றினதோடது. இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம வைக்க போகிறோம். இங்கே 1 ஸ்டிக்கு இது மாதிரி 4 ஸ்டிக் நான் வந்து வச்சுக்கிட்டேன். 4 ஸ்டிக் நான் வச்சதுக்கப்புறம் கம் யூஸ் பண்ணி இதை நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒட்டும் போது வந்து அது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம 2 ஹேண்டையும் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டோன்னா தான் ஒரு இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 5 or 10 minutes எடுத்துச்சு காயறதுக்கு. இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன க்ளூ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ளூவை பொறுத்து இருக்குது அது காயிறது. எனக்கு காஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது நல்லா ட்ரையாக விடணும். இப்போ தேவையில்லாமல் கை வச்சோம் அப்படின்னா அது வந்து புட்டுக்கும். இப்போ அதே மாதிரி தான் லைட்டாக கை வச்சுட்டேன். அது லைட்டாக அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால நம்ம கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கணும். இது இப்போ இன்னொரு ஸ்டிக் நான் வந்து மொத்தம் 8 ஸ்டிக் சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயருக்கு வந்து 4 ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 4 ஸ்டிக் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்டை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்.
இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது உடனே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது என்ன கிராஃப்ட்டுன்னு. ரொம்ப ஈஸி, வீட்டில் வந்து வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம சேனலில் போக போக எல்லா மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை வந்து கூல் டவுன் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். சப்போஸ் நம்ம ட்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா டக்குன்னு வந்து உடஞ்சிருது, டக்குன்னு கலண்டுருது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது லைட் கம்மு. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செலோட்டே போட்டு ஒட்டினா அந்த அன்ஈவனாக இருக்கும், அந்தளவு நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இதை போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இது நான் எப்படி எந்த மெத்தடில் வச்சுருக்கேன், அதாவது ஸ்கொயரை வந்து லைட்டாக அப்படி டேர்ன் பண்ணி டைமண்ட் ஷேப்பை கொண்டு வந்துட்டு வச்சுட்டு ரெண்டுக்கும், அதாவது இந்த அந்த ஸ்கொயரோட கார்னரில் வந்து நீங்கள் கம் யூஸ் பண்ணி நான் ஒட்டியிருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ட்ரை ஆகிடும். இது மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் போதே நிறையா தடவை எனக்கு வந்து கலண்டுக்குச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபெவிகால் மாதிரியான கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு நிறைய தடவை கலண்டுக்குச்சு. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணுறேன்னா ப்ளூ கலர் ஷீட் எடுத்துகிட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஒரு பிளேட்டு இது மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு நான் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ அப்படிங்கிறனால நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நான் ப்ளூ எடுத்துகிட்டு அழகாக சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பண்ண போகிறது ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். ஃப்ளவர் பார்த்திங்கன்னா வந்து டபுள் லேயரு ட்ரிபிள் லேயர் ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ரோஜா இப்போ நார்மலாக எந்த ஃப்ளவர்ஸ் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சிம்பிள் மெத்தடில் ஃப்ளவர் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதனால் நம்ம சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இந்த சர்க்கிள் ஃப்ளவர் தான். அது பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ளவர் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து எனக்கு 8 பீஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இங்கே என்கிட்ட வந்து 6 or 7 பீஸ் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து 2 க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து நம்ம குட்டி ஃப்ளவர் பண்ணி சென்டரில் வைக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆஃப் சர்க்கிளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம அந்த அச்சு வேணுங்கிறதுக்காக நல்லா அப்படி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே 2ஆக மடிக்கணும். அதை 2ஆக மடித்ததுக்கப்புறம் அதை வந்து அப்படியே இன்னொரு ஃபோல்டு மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கர்வ் டிசைன் மாதிரி போட போகிறேன். எனக்கு அந்த ஃப்ளவர் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியும். தெரியுது, எனக்கு கட் பண்ணனா சூப்பராக தெரியும். அதை போட்டுட்டு நீங்கள் நல்லா அழகாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ஃபினிஷ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதனால் டைட்டாக பிடிச்சிட்டு அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு சைடெலாம் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் இந்த அன்ஈவனாக இருக்கும் சைடில். அதெல்லாம் நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு. நான் நீட்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும் போது ரொம்ப அந்த ஷேப்பை விட்டு ரொம்ப டார்க்காகவும் கட் பண்ணிடக்கூடாது. மீடியமாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். அதோட ஃபினிஷ் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எடுத்தோடனே ஹார்ட் ஷேப்பில் வந்துச்சு. அடுத்த ஃப்ளவர் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கிது. தெரியுதா? இப்படியே விட்டுனா நல்லா இருக்காது. இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரே ஒரு பெட்டல் மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா உங்களோட க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் க்ளூ போட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் லேயர் வச்சு மேலே அந்த க்ரீன் கலர் லேயர் வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் சிம்பிளாக ஈஸி மெத்தடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு லேயர் ஃப்ளவர் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். அதை சூப்பராக நான் வந்து பண்ணிவிட்டேன். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா திக்காக காஞ்சிரும். நல்லா வந்து பின்னாடி சைடை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த பேஸ்மெண்ட்டில் அதாவது அந்த ஃப்ரேமில் நம்ம ஒட்டும் போது அது வந்து அழகாக ஒட்டணும். அதில் தூக்கி நிற்கக்கூடாதுல, அதுக்காக இப்போ சிசர் யூஸ் பண்ணி அந்த பெட்டலை வந்து லைட்டாக அப்படி இழுத்து விட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் இந்த உண்மையான ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லுக் கிடைக்கும். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா வந்து பிஞ்சிரும். அதெல்லாம் லைட்டாக வந்து நம்ம இழுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம்.
பண்ணியாச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் பண்ணிக்க போகிறோம். எல்லா ஃப்ளவர்ஸையும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் அழகாக நம்ம மடிச்சுட்டு அழகாக டிசைன்ஸ் போட்டு, அதாவது இந்த டிசைன் வரைஞ்சி வச்சுட்டு இப்போ நம்ம ஈஸியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு சைடாக மட்டும் ட்ரிம் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃப்ளவர் அழகாக ரெடி ஆகிடும். இதிலே நீங்கள் வந்து நிறைய மாடல் இல்லை, நான் உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ நீங்கள் அப்போல்லாம் வரைஞ்சி அந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிள் மெத்தடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் ரோஜாப்பூ கூட பண்ணி வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, மொத்தம் எனக்கு வந்து 6 பீஸ் ஃப்ளவர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. இதுக்கு நான் என்ன பால் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பால்னால் நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தர்மாக்கோல் பால்ஸில் வந்து நியான் கலர் எடுத்திருக்கேன். அதாவது மிக்கி மவுஸ் கலர், நியான் கலர் எப்படி என்னமோ சொல்லிக்கலாம். அந்த கலர் நான் எடுத்திருக்கேன். அந்த கலர் யூஸ் பண்ணி கம் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஆஃப் பீட்ஸ் இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். இதை போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கலாம். இந்த கலருக்கு இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து எனக்கு சில ஃப்ளவர்ஸ் வந்து குட்டியாகவும் சில ஃப்ளவர்ஸ் பெருசாகவும் இருந்துச்சு. அது ஏன்னு தெரில எனக்கு. நீங்களும் வந்து உங்களுக்கு குட்டி ஃப்ளவராக வேணும்னா சின்ன சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃப்ளவராக வேணும்னா பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியமான ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு சின்னது கொஞ்சம் சின்னது பெருசுன்னு இருந்துச்சு, அது பிரச்சனை எல்லாம் நல்லா தான் இருந்தது. எல்லாத்தையுமே நான் கம் வச்சுட்டு தர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். தர்மாக்கோல்ஸ் பால்ஸ் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மிக்கி மவுஸ் ஷேடு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேடு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஷேடையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோட எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் க்ரீன் கலர் ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அது அழகாக குட்டியாக வந்துருந்துச்சு. இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கும் நான் வந்து தர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம சென்டரில் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் கான்ஸ்டாக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் ஒயிட்டுக்கு ப்ளூக்கு க்ரீனும் எடுத்துருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டேன் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் அந்த கீழ் பாட்டமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் ஒட்டும் போது கம்மோட நல்லா ஒட்டிக்கும். ஸ்கிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸ்கிப்பை நான் கம் யூஸ் பண்ணி எல்லா கார்னர்ஸ்லையும் நான் இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாத்துலேயுமே இது மாதிரி பாட்டம் லைட்டாக அமுக்கிட்டேன். இதுவே எனக்கு வந்து இது வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே இது நல்லா எனக்கு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. நான் இது எல்லாமே ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய வச்சா அதோட எனக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒட்டிக்கிச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் ஒட்டிக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஸ்டிக் நம்ம வந்து செஞ்சுருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து கலர் பேப்பரில் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் வந்து ஒயிட் ஷீட்டில் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான், கலர் சாய்ஸ் எல்லாமே. அது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து அதை நம்ம ஸ்டிக்கை ரோல் பண்ணிவிட்டு ஒயிட் பெயிண்ட் பண்ணி கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒட்டுறேன். அதே மாதிரி சென்டர் 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மினி ஃப்ளவர் எடுத்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வந்து வீட்டில் அழகாக மாற்ற ஒரு வால் ஹேங்கர் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிள் மெத்தட் தான் இது பண்ணலாம். இதோட நிறைய மெத்தட் இருக்குது. நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் இது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் ஒட்டிக்கிட்டேன். ஃப்ளவர்ஸ் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா பாட்டம் ஏன் அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்குனா நம்மளோட ஸ்டிக்கு தானே, இது வந்து பேப்பர் கிடையாது. ஸ்டிக்கில் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் 2 ஜாயிண்டோட ஸ்டிக்லேயும் நம்ம ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் நம்ம ஃப்ளவர்ஸ் ஒட்டியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ஜாயிண்ட் வந்து தெரியக்கூடாது, அசிங்கமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஃப்ளவர்ஸ்க்கு பதிலாக இதில் நீங்கள் ஹார்டின்ஸ் கூட வந்து ஒட்டிக்கலாம். ஹார்டின்ஸ் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை ரோஜா மாதிரி நீங்கள் பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ சூப்பராக ஒட்டி முடிச்சிட்டேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு.
இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அதை குப்பரை திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட வால் ஹேங்கரில் மாட்டுவோம். டபுள் சைட் டேப் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா அந்த ஒரு A4 ஷீட்டில் ஒரு துண்டு அது சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு அதை நான் வந்து ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணி ஒரு ஒட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டார் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டு ஒட்டினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் பிடிக்குமோ நீங்கள் பட்டர்ஃப்ளை எது வேணுமோ ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிக்கர் எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கோல்டன் கலரில் ஸ்டார்ஸ் வச்ச சூப்பராக இருந்தது. நான் அதுதான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஷீட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக ஷீட்டை நம்ம சும்மா டெக்கரேட்காக பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச வால் ஹேங்கருக்கு மேலே இதை நம்ம வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். வச்சு பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த ஷீட்லேயே அப்படி இருந்து இந்த ஷீட்டை ரெண்டாக டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை ஒட்டிட்டு அதை நம்ம வந்து வால் ஹேங்கருக்கு மேலே ஒட்ட போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோம் ஷீட் கூட எடுத்து ஃபோம் ஷீட் ஒட்டிக்கலாம். இல்லைனா கலர் ஷீட் யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கலாம், ஹூக் மாதிரி. இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன ரெக்டாங்கிள் ஷீட்டை வந்து எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இதில் நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். இப்போ இது கொஞ்சம் சிம்பிளாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட உள்ள ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். அதாவது 1 ஸ்டிக், இப்போ வந்து 4 ஸ்டிக்னால் அந்த 4 ஸ்டிக்லேயும் ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி பார்த்து நான் ஃபுல்லாக அந்த ஸ்டார்ஸை வந்து நான் ஒட்ட போகிறேன். இப்போ நான் எல்லா ஸ்டார்ஸையும் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் பட்டர்ஃப்ளை கூட அதில் வந்து சும்மா அந்த பறக்கிற மாதிரி பேப்பரில் செஞ்சு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து அழகாக நீட்டாக ஒட்டிக்கிட்டேன். இது கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் ஒட்டிக்கிட்டேன். இந்த ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், அது உங்கள் விருப்பம் ஒட்டுறதும் ஒட்டாததும். இது கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டார்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே, இப்போ நான் எல்லா ஸ்டார்ஸையும் நீட்டாக ஒட்டிட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். இது நம்ம சொன்ன மாதிரி வால் ஹேங்கர் தாங்க பண்ணியிருக்கோம். இது வீட்டில் அழகாக மாட்டிக்கலாம். வீட்டில் நீங்கள் உங்கள் ஹால் பெட்ரூம்லலாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் இது தான். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா நான் வாலில் கூட வந்து மாட்டி பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் எனக்கு இன்னும் காயலை. நான் செஞ்சுட்டு உடனே வந்து மாட்டி வீடியோ எடுத்ததுனால எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இன்னும் காயலை. ஃப்ளவர்ஸ் காய்ச்சதுக்கப்புறம் இது அவுட்புட் சூப்பராக இருந்துச்சு.